நாம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா செவ்வகம். செவ்வகம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதிரெதிர் பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சமமா இருக்கும். ரைட்டுங்களா? நாம பார்த்துருப்போம். ரைட்டுங்களா? இந்த பக்கமும் சமமா இருக்கும். உதாரணத்துக்கு இதை நான் லென்த்னு எடுத்துக்கிறேன், இதை பிரெத்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ பிரெத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கா? அதே மாதிரி லென்த்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இதனுடைய ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரியா இருக்கும். ரைட்டுங்களா? 4 பக்கமுமே 90 டிகிரியா இருக்கும். இந்த செவ்வகத்தை இதனுடைய மூளை விட்டம் வைத்து நாம பிரிச்சோம்னா, ரைட்டுங்களா, டிவைட் பண்ணோம்னா, இந்த மாதிரி டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். அது எந்த பக்கம் பிரிச்சாலும் சரி. ஒருவேளை இந்த பக்கம் பிரிச்சு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ முக்கோணத்துக்கான ரூல்ஸ் வந்து பயன்படுத்தி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். நாமும் அந்த டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? முக்கோணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே நமக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ளேட் வந்து தெரியும். ரைட்டுங்களா? டிஆர்ஐ PLETS ட்ரிப்ளேட்ஸ். ரைட்டுங்களா? தமிழ்ல வந்து மும்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்மைகள். இது ரொம்ப தூய தமிழ் போல. இப்ப இது பயன்பாட்டுல இருக்கா அந்த வார்த்தைன்னு கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த வார்த்தைகளை பயன்பாட்டுல இல்லை. ஸோ ட்ரிப்ளேட்ஸ் மட்டும் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும். உதாரணத்துக்கு 3, 4, 5. ரைட்டுங்களா? இதுல பெரிய எண்ணா வர்த்து, இந்த சீரீஸ்ல பெரிய எண்ணா வர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கர்ணமா இருக்கும். ரைட்டுங்களா? இங்கிலீஷ்ல ஹைப்போடீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ பாருங்க, 3, 4, 5, 5, 12, 13, 7, 24, 25, 8, 15, 17, 20, 21, 29. ஸோ இது மாதிரி தான் ட்ரிப்ளெட்ஸ் வந்து இருக்கும். இதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமானது. நீங்க வேகமா ஆன்சர் வந்து சால்வ் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எனில் அதன் மூளை விட்டத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்கிறான். ரைட்டுங்களா? மூளை விட்டம் பாருங்க, இங்க ஒரு சின்ன டயக்ராம். ஸோ இது மூளை விட்டமா பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். அப்போ அவன் என்ன சொல்றான்? 12 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்னா இது என்னவா இருக்கும்? இந்த டயகனல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டயகனல். நம்ம ட்ரையாங்கிளா பார்க்கும்போது இது ஹைப்போடேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இந்த டயகனல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரிப்ளெட் பாருங்க, 5, 12, 13. ரைட்டுங்களா? ட்ரிப்ளெட்ல கொடுத்துருக்கீங்க இல்லையா? 5, 12, 13. இந்த 13 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். இதை நீங்க பித்தகோரஸ் தேற்றத்துல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? இது 5, இது 12. மூளைவட்டம் தானே கேட்கிறான். மூளைவட்டம் வந்து பாத்தீங்கன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். நம்ம படிச்சோமா? ரைட்டா? இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு என்னட்ட கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்கொயர் இப்படி கிடைக்கும். ரைட்டுங்களா? 5 ஸ்கொயர் பண்ணா 25, 12 ஸ்கொயர் பண்ணா 144. ரைட்டுங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 169 ஸ்கொயர் ரூட் ஆஃப். நீங்க இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 13 வரும். ரைட்டுங்களா? இதுதான் நம்ம டைரக்டா ஆன்சர்லேயே வந்து பாத்தீங்கன்னா 13 எடுத்தோம். ட்ரிப்ளெட் தெரிஞ்சா மட்டும். ரைட்டுங்களா? ட்ரிப்ளெட் படிக்கிறது, மெமரைஸ் பண்றது உங்க டைமை வந்து சேவ் பண்ணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? நீளம் அகலத்தை விட 6 சென்டிமீட்டர் வந்து அதிகம் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPC 2022 கேட்டிருக்கு. ரைட்டுங்களா? இப்போ செவ்வகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரைட்டுங்களா, எத்தனை நீளம் இருக்கு? 1, 2. ரைட்டுங்களா? 2 நீளம், அதே மாதிரி இது 2 அகலம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, லென்த்து 2 நான் வெளியே எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஏன்னா 2 நீளம் இருக்கனால. அப்போ லென்த்து பிளஸ் வித், ரைட்டா, அகலம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் சொன்ன வந்து 60 சென்டிமீட்டர். இப்போ 2ஆல அடிச்சோம்னா எனக்கு லென்த்து பிளஸ் வித் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 30ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, நீளம் அகலத்தை விட 6 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். அதாவது நீளம் வந்து பாத்தீங்கன்னா அகலத்தை விட 6 சென்டிமீட்டர் வந்து அதிகம். ரைட்டுங்களா? சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? லென்த்ன்ற இடத்துல என்ன வரும்? W பிளஸ் 6. ரைட்டுங்களா? இந்த W நான் அப்படியே எழுதிக்கிறேன். W இஸ் ஈக்குவல் டு 13 வரும். ரைட்டுங்களா? எத்தனை W இருக்கு? 2 W இருக்கு. அப்போ 2W பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 30.
ஏன் இந்த அளவுக்கு லென்த்தா போடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பேசிக் கூட சில பேர் தெரியாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றேன். இல்லைன்னா இதெல்லாம் ஒரே 2 ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடுவேன். ரைட்டுங்களா? நீங்களும் அப்படிதான் பண்ணணும். ஸோ ஓகே, பிளஸ் ஆர் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆரா வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ 2w இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 6ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2w இஸ் ஈக்குவல் டு 30ல 6 போச்சுன்னா என்ன வரும்? 24ன்னு வரும். ரைட்டுங்களா? மறுபடியும் அடிங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ w இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ லென்த் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்கேன் இல்லையா, லென்த் வந்து பாத்தீங்கன்னா வித்து கூட 6 வந்து ஆட் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்ப வித்து கூட 6 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நான் உங்களுக்கு எழுதி கூட காட்டுறேன். 12 கூட்டல் 6னா எனக்கு என்ன கிடைக்கும்? லென்த் வந்து பாத்தீங்கன்னா 18ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஏரியா தானே கேட்கறான். அப்போ 12 இன்ட்டு 18 ரைட்டுங்களா? 2 ட்டு 16. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6ல முடியும். நீங்க இப்படி ஆப்ஷன் பார்த்தே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் பெருக்குங்க. ரைட்டுங்களா? 12 இன்ட்டு 18 வந்து பாத்தீங்கன்னா 216. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் 5:3. பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 600 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்னன்னு சொல்லிட்டு SSC CHSL 2023 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட்ல நீங்க ஆன்சர் சொல்லுங்க. 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து அதிகரிக்கப்பட்டு அகலம் 10% குறைக்கப்பட்டால் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC CGL 2024 கேட்டிருக்கு. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அதாவது 2% மட்டும் கொடுத்து அது அதிகரிக்கிறது குறைகிறது அல்லது குறைகிறது அதிகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல அவன் கேட்டானா நீங்க சக்சசிவ் பர்சன்டேஜ் மெத்தடை தான் வந்து பயன்படுத்தணும். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. அதாவது பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டு ஒய் டிவைடட் பை 100. நம்ம சதவீதம் டாபிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருக்கோம். அதாவது இந்த பிளஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது அல்லது குறைகிறதுன்றது பொறுத்து. ரைட்டுங்களா? அதிகரிக்கிறதுனா பிளஸ் ஆகும், குறைகிறதுனா மைனஸ் ஆகும் எடுத்துக்கணும். இந்த இடத்துல பிளஸ்ன்றது மைனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பெருக்கி வரத்தை பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் 20% வந்து அதிகரிக்கப்பட்டு, நான் உங்களுக்கு புரிதலுக்கோசம் நான் பிளஸ் போடுறேன். ரைட்டுங்களா? 20% அதிகரிக்குதுன்னா பிளஸ் 20. ரெண்டாவது வந்து 10% வந்து குறைகிறது. அப்போ குறைகிறதுனா மைனஸ் போட்டுக்கிறேன் 10. ரைட்டுங்களா? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். அப்போ 20 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ரைட்டுங்களா? 00 கேன்சல் பண்ணா எனக்கு 2 மட்டும் தான் இருக்குது. ரைட்டுங்களா? அதுவும் என்ன 2? -2. அப்போ பிளஸ் 20 -10 -2. அதாவது -12ன்னு எடுத்துக்கலாமா? -12 பிளஸ் 20 கழிச்சவங்க நமக்கு என்ன கிடைக்கும்? 8% வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல கிடைக்கிறதுனால அதிகரிக்கிறதுன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் 17 சென்டிமீட்டர் மற்றும் அதன் நீளம் வந்து 15 சென்டிமீட்டர் எனில் அதன் அகலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு RRB குரூப் டி 2022 கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க பாருங்க, செவ்வகம் இதனுடைய மூலை விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 17ன்னு சொல்லிட்டான். ரைட்டுங்களா? மூலை விட்டம்ன்றது வந்து ஹைப்போட்டெனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரையாங்கிள் வந்து சொல்லுவோம். 1 15. இன்னொரு பக்கத்தினுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ட்ரிப்ளேட்ல வராது. ரைட்டுங்களா? ட்ரிப்ளேட்ல வராது. நம்ம பித்தகோரஸ் தேரம் வச்சு தான் வந்து சால்வ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அப்போ 17 ஸ்கொயர், அதாவது நம்ம பார்த்துருப்போம். ரைட்டுங்களா? C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, நான் எழுதி கூட காட்டுறேன். C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் நம்ம படித்தோம். ரைட்டுங்களா? அப்போ சின்றது வந்து 17 அப்படின்னு எடுத்துக்கினா 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர். இன்னொரு பக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை B ஸ்கொயர் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? 17 ஸ்கொயர் பண்ணுங்க. 17 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 289ன்னு கிடைக்கும். 5 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 225ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த B ஸ்கொயர். ரைட்டுங்களா? 225, அதாவது ப்ளஸ் 225 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 225 மாறும். ரைட்டுங்களா? பாருங்க, 289 மைனஸ் 225 இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர். ரைட்டுங்களா? கழிச்சா என்னங்க கிடைக்கும்? 289ல 225 கழிச்சா 64ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு B ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆகும். ரைட்டா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. எனக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். ஸோ 8 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர், அகலம் வந்து 40 மீட்டர். ரைட்டுங்களா? அதனுடைய உட்புறமாக, ரைட்டுங்களா, இதை நீங்க கவனிக்கணும். ஏன்னா உட்புறமாக இல்ல வெளிப்புறமாக 2 டைப் தான் கொடுப்பான். 2 மீட்டர் அகலம் உள்ள நடைபாதை வந்து அமைக்கப்பட்டால் அந்த பாதையின் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு SSC செலக்ஷன் போஸ்ட் 2023 கேட்டிருக்கு. நீங்க பாருங்க, அவன் சொல்றான்
என்ன சொல்றான் பாருங்க, ஒரு செவ்வக வடிவ பூங்கா, ரைட்டுங்களா. இந்த பூங்கால நடைபாதை வந்து உட்புறமா அமைக்கிறாங்க, ரைட்டுங்களா. ஒவ்வொரு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் வந்து கேப் இருக்கு. ஸோ அது முக்கியம். அப்போ 2 மீட்டர் கேப் விட்டு நான் வரைஞ்சுக்கிறேன் இதுக்குள்ள, ரைட்டுங்களா. பாருங்க 40, இதை 40ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 50ன்னு எடுத்துக்கிறேன் இந்த பகுதி, ரைட்டுங்களா. இந்த பகுதியிலிருந்து இங்க 2 மீட்டரும் இங்க 2 மீட்டரும் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிட்டேன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 மீட்டர் கட் ஆயிட்டு எனக்கு 36 மீட்டர் கிடைக்கும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ இது 36 இங்க தெரியல, பட் நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பாருங்க, இந்த லென்த்துக்கு பார்க்கும்போது இந்த சைட்லயும் 2 மீட்டர் கட் ஆகுது, இந்த சைட்லயும் 2 மீட்டர் கட் ஆகுது, 4 மீட்டர் கட் ஆகுது. அப்போ இதனுடைய மொத்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா 50ல 4 போச்சுன்னா எனக்கு 46ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா. எனக்கு தேவையானது இந்த பாதையினுடைய அகலம் தான், இதுக்கு இடையில இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாதையுடைய அகலம் இது எவ்வளவு ஏரியால இருக்குன்னு சொல்லி கேட்கறேன். பாருங்க, டோட்டல் ஏரியால இருந்து இந்த இன்னர் சர்க்கிள் இருக்கிற ஏரியாவை கழிச்சிட்டேன்னா அவங்க இந்த பாதையோடைய ஏரியா வந்து கிடைச்சிடும். ஸோ டோட்டல் ஏரியா பாருங்க 50 × 40 5 20, ரைட்டுங்களா. அப்போ 2000 மீட்டர் ஸ்கொயர் எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. இதுல இருந்து 36 × 46 வந்து பாத்தீங்கன்னா நான் கழிச்சிடறேன். இது நான் பெருக்கிறது நான் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பெருக்குவேன். அதாவது 36 × 46ன்னு எழுதிப்பேன். இது எப்படி பண்றேன்னு பாத்துங்க. 6 36க்கு 6, ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3 இருக்கு, ரைட்லாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். 3 18, 4 24, சரிங்களா. 5க்கு 5 மிச்சம் 1 4, 45க்கு நான் இங்க 5ன்னு எடுத்துக்கிட்டேன். ரிமைண்டர் வந்து 4 இருக்கு. 3 12, 12 4 16. இந்த மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணுவேன். 1656, ரைட்டுங்களா. அப்போ 2000த்துல இந்த 1656 போச்சுன்னா ரிமைனிங் 344 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 480 சதுர சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதாவது ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 480 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ரைட்டுங்களா. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ லென்த்தையும் அந்த பிரெத்தையும் பெருக்குனாதான் நமக்கு ஏரியா கிடைக்கும். இந்த ஏரியா, ரைட்டுங்களா, 480ன்னு கிடைக்கும், ரைட்லா. 24 ஒரு பக்கம், ரைட்லா. இன்னொரு பக்கம் நமக்கு முதல்ல தெரியாது. இது வந்து 480. ஒரு 24, 2 24 48. அப்போ பிரெத் வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிச்சு, 20ன்னு கிடைச்சிச்சு. சுற்றளவு தான் கேட்குறான். 2 × சுற்றளவுனா பெரிமீட்டர், 2 × லென்த் பிளஸ் பிரெத், ரைட்டுங்களா. அப்போ 2 × லென்த், எதனா ஒன்று லென்த்னு எடுத்துக்கங்க, ஏன்னா ஒரு பக்கம்னு சொல்லி கொடுத்துருக்கான். 24, ரைட்டுங்களா. 20 + 24 44 × 2 88 தான் அதனுடைய பெரிமீட்டர், ரைட்டுங்களா. 88 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க. செவ்வகங்களின் நீளங்களின் விகிதம் 3:2 மற்றும் அகலங்களின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 4:5. என்ன கேட்குறான், பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC GD 2024 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். நமக்கு ரெக்டாங்குலருக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் × பிரெத்தை வந்து பார்த்தா நம்ம பெருக்குனா கிடைச்சிடும். இதை இவர் ரேஷியோவில் கொடுத்துருக்கான், ரைட்டுங்களா. பாருங்க, ரேஷியோவில் 3 × 4, ரைட்டுங்களா. ஒரு ரெக்டாங்குலர் ஆகும், இன்னொரு ரெக்டாங்குலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 5 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஏரியா கிடைக்கும், இதுவும் ஏரியா கிடைக்கும். ஒரு 2 2 2 2 4, 3 2 6 இஸ்ட்டு 5. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் அரை சுற்றளவு, அதாவது செவ்வகம் இருக்குன்னா அது முழு சுற்றளவு நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா. அரை சுற்றளவுனா இந்த லென்த்தும் பிரெத்தும் இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். அப்போ லென்த் பிளஸ் பிரெத் வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 25ன்னு கிடைக்குது, ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர், பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நான் எடுத்துக்கிட்டேன்னா பிரெத் வந்து நமக்கு தெரியாது, அப்போ 25ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா. இந்த 15 நான் கழிச்சிடறேன். கழிச்சோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு கிடைக்கும். ஏரியா தானே கேட்குறான். ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா லென்த் × பிரெத். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு தெரியுது. இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். 40 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சதுரமும், சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 4 பக்கமும் சமமாக இருக்கும், ரைட்டுங்களா. சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 4A, அதை பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. பெரிமீட்டர் 4Aன்னு சொல்லி சொல்லுவாங்க.
ரைட்டுங்களா. இந்த 4A தான் வந்து பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னா A வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டுங்களா, A வந்து 10. இப்போ இதனுடைய ஏரியான்னு எடுத்துக்கிட்டோமா, அப்போ A ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டா கூட 100ன்னு எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அதே சுற்றளவு ரைட்டுங்களா, அதே 40 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட செவ்வகமும் உள்ளன. இப்போ செவ்வகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அதனுடைய பெரிமீட்டர் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு லென்த்து ப்ளஸ் பிரெத்து நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா, இந்த பெரிமீட்டர் தான் அவன் என்ன கொடுத்துருக்கான், 40ன்னு கொடுத்துருக்கான். இது 2 இன்ட்டு லென்த்து ப்ளஸ் பிரெத்துன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டால் அடிச்சோம்னா நமக்கு 20 ரைட்டுங்களா, 20 இஸ் ஈக்குவல் டு லென்த்து ப்ளஸ் பிரெத்துன்னு கிடைக்கும். அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்க, ஓகேவா, 12 சென்டிமீட்டர் செவ்வகத்தின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவுகளுக்கு இடையேயான வித்தியாசம் என்னன்னு சொல்லி SSMTS 2022 கேட்டிருக்கான். இதில் பாருங்க, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லியிருக்கு ரைட்டுங்களா. அப்போ பிரெத்து என்ன கிடைக்கும், எனக்கு இது கழிச்சோன்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. அப்போ செவ்வகத்துக்கு ஏரியா என்ன கிடைக்கும், 8 இன்ட்டு 12 96ன்னு கிடைக்கும். ஏற்கனவே வந்து சதுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அதில் இந்த 96 கழிச்சிட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கிடைக்கும். இதுதான் ஆன்சர். Indus Classes.